திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பச்சிளம் ஆண் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் ஜெயசித்ரா என்ற பெண் கடந்த 4ஆம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் குழந்தை பிறந்து 3 நாட்களில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தையின் மரணத்திற்கு மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் அலட்சியமே காரணம் என குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிகிச்சை சரியில்லை. அரசினர் அங்க வந்து திருச்செந்தூர்ல இருந்து நாயோட மோசமா ஒரு மருந்து போட சொன்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாயோட மோசமா கத்துறாங்க. ஒரு பிள்ளை இல்ல, அவங்க கூட அந்த பெற்றவங்க கூட பிள்ளை கிடையாது. பிள்ளை எங்க இருக்கு, அவங்கள எப்படி நடத்தணும்னு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாதா? வீட்டம்மா அங்க இருக்காங்க. இப்போ நாங்க அரசினரை நம்பல, அரசு நம்பாம நாங்க பிரைவேட் கூட்டு போயிட்டோம். டாக்டர் யாருமே அங்க இருக்கு, பேர்ல உள்ள டாக்டர் யாருமே கிடையாது. உள்ள ஒரு டாக்டர் செவிலியர் யார் இருந்தாங்கன்னா, செவிலியர் 3 பேர் இருந்தாங்க. துப்புரவு பணியாளரை வச்சு உள்ள இது பண்றாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க இடுப்புல வயிற்றுல குத்தி இருக்காங்க. அமுக்க சொன்னதுக்கு குத்தி அவங்க அது வரைக்கும் என் பிள்ளைக்கு துடிப்பு இருந்திருக்கு. என் மனைவி சொல்றான். அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு சுத்தமா துடிப்பு இல்ல. அதுக்கப்புறமே இதாகி போச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.